ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச மட்டன் ஸ்ட்ரூ பதிலாக சிக்கன் ஸ்ட்ரூ பண்ண போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். குக் வித் கோமாளியில் அஸ்வின் மட்டன் ஸ்டியூ பண்ணார். அது நம்ம கொஞ்சம் சிக்கன் ஸ்டியூவாக மாற்றி அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ணி பார்க்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்காட்டி நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வதக்கிக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல்ல வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வரும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளோட கிரேவி நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். ஆனியன் கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ கரெக்டாக வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இது கூட ஒரு 4-5 முந்திரியை நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். ஆறதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் அது பட்டை கிராம்பெலாம் போட்டு வதக்கணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ நார்மலாக குக்கிங் ஆயில் தான் போடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுக்கோங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதக்கி வச்ச வெங்காய பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் தனியாகவும் செகண்ட் பால் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம செகண்ட் பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட 2 கேரட் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நான் போட்டுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டியூ நம்ம சப்பாத்தி, பூரி, அப்புறம் ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டிருக்க வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லாம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸாக நல்லா வெந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பாலை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்மளோட சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். முதல் பால் போட்டுட்டு கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இது ஆப்பம், இடியாப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இது. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டியூ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.